சிம்மராசி மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டம சனி, அவரோட நட்சத்திர நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதியில் தான் இருக்கார் இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே. குரு பகவான் ராசிக்கு 11ல் புனர்பச நட்சத்திரம். ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் 5, 8 கூடிய கிரகம். அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, சுபகிரக நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பு. அவரே சுபகிரகம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இது எல்லாமே அந்த கிரக நகர்வுகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 8ஆம் இடத்துல சனி மட்டும் சொந்த நட்சத்திரத்திலேருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார், நீயா நானா அப்படின்ற மாதிரி. ஆனால் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் மறையிறது, இதுவும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய டைம் தான். இது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்புகளை இருந்தால் மட்டும்தான், எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ உத்திரட்டாதியில் சனி இருக்கார். அந்த நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். இது ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 குடையவன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். 6, 7 அப்படின்னாவே கடன், நோய், வழக்கு, அசிங்க அவமானப்படுறது, அது மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நிறைய மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய பேசலாம் அதை பற்றி. ஆனால் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதி அதில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு இடம் சார்ந்து ஒரு கடன் வாங்குவீங்க, அது சுப கடன்கள். ஏன்னா 8ல் சனி இருந்துச்சுனாக்கா கடனை கொடுப்பார், 6ஆம் அதிபதி தான், இல்லைன்னு சொல்ல. சுப கடனாக மாற்றிக்கிறது நல்லது. எந்த கடனும் இல்லைனாக்கா ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கடன் வாங்கிக்கணும். பெரிய கடன்லாம் வாங்கிடக்கூடாது. அதுக்காக 1 கோடி 2 கோடி இல்லாத காசுக்கு போயிட்டு கடன் வாங்கிட்டு அதை விட்டு தான் வரணும், அது மாதிரி வந்துடும். அது மாதிரி வாங்கக்கூடாது. சொல்கிற ஒரு பேச்சுக்கு ஒரு சின்ன கடனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றதுனால ஒரு சில பேருக்கு பண வரவு கொடுக்கும். கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது. எங்கே சார் கொடுத்த பணம் வர்றது? கொடுக்கறதுக்கு தான் இல்லையே, நான் தான் வாங்கி வச்சுருக்கேனே அப்படின்லாம். கடன் வாங்கியிருந்தாலும் கொடுப்பீங்க, கடன் கொடுத்துருந்தாலும் அது நிறைய பேருக்கு எடுத்து போய் மாட்ட விட்ருக்கோம் இந்த அஷ்டம சனின்றது. அதாவது 2020 நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது இந்த சிம்ம ராசியில். இது யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அப்போ அந்த கடன் பிரச்சனையெல்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, அது படிப்படியாக பேசலாம். இப்போதைக்கு இந்த கிரக நகர்வுகள் ராசிக்கு யோகாதிபதியும் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமும் ஒன்றா சேருது. இது மட்டும்தான் இப்போ கண்டென்ட்டே. இன்னொன்று, குரு பார்வையும் இல்லை. குரு பார்வை இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பார்வையே வருது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு சனி பகவானுக்கு குரு பார்வை போகுது. இப்போ அதுக்காட்டி அவர் செவ்வாய் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவார். அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினிக்கு போயிடுவார். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த சனியுடைய நகர்வுகள், மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதெல்லாம் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. இது குருடைய பார்வையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு. எவ்வளோதான் நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் அது முயற்சி பண்ணுற மாதிரி எந்திரிச்சு ஓட வைக்கும். அதிகமாக முயற்சி பண்ண வைக்கும். என்ன தான் அடிக்கிட்ட பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த குருவுடைய பார்வை. 5ஆம் இடத்துக்கும் பூர்வ புனி ஸ்தானத்துக்கு படுறது பார்த்தீங்கன்னா இது குழந்தைகள் ரீதியாக நிறைய செலவுகள். பூர்வ புனி ஸ்தானத்துக்கு படுறது அவரோட வீட்டுக்கு தான் 5ஆம் அதிபதி அவரை பார்க்குறார், அந்த ராசி பார்க்குறார். ஒரு சில பேருக்கு வக்கரமாச்சுன்னு வச்சுக்கலாம், தேவையில்லாத செலவு, தேவையில்லாத கெட்ட பேர் பசங்க மூலிமா. இது அஷ்டம சனி காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு 7.5 சனி போச்சுன்னு வச்சுக்கலாம், சொல்லவே தேவையில்லை. இது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நடக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். மெயினாக வக்கரமாக இல்லை குரு, பரவாயில்ல, உங்களுக்கு சிறப்பு. இப்போ அவர் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரம். செலவு, தேவையில்லாத செலவு, குழந்தைகள் ரீதியாக நிறைய செலவுகளை கொடுக்கும். இந்த டைம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, எது தேவை எது தேவையில்லை அப்படின்ட்டு. உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி யாரெல்லாம் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ இந்த மாதத்தில் கொஞ்சம் கிளியர் ஆகும், பரவாயில்ல, ஒரு சுமூகமான ஒரு இதுக்கு வந்துடும். ஏன்னா தசாபுத்தி பற்றி பேசுகிறத விட
பொதுவாகவே இதை சொல்லிடலாம். ஏன்னா சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, இது இப்போ குரு தசை தவிர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பகை கிரக தசைகளே போதும். ராகுவும் இருக்கிற இடத்த பொறுத்துன்னு வச்சுங்களேன். உங்கள் வயதுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து பண வரவு கொடுக்கும். வீடு கட்டுறது அது மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து கடன் பட்டிருப்பாங்க, கடனில் இருப்பாங்க. அவங்களே கேட்பாங்க, வீடு கட்டலாமா சார், ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சொத்து விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குற மாதிரியோ, இல்லை வீடு கட்டுற மாதிரியோ, இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு இடம் இருக்குது, அதை விற்றுட்டு ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், அந்த இடத்துல வந்து வீடு கட்டலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிளானிங் இருக்கும். இதெல்லாம் இப்போ நடக்கும். வீடு கட்டுறது, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடன் பிரச்சனை தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, ஏதோ ஒரு பணம் வரும் இந்த மாதத்தில், கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போ செவ்வாய் தசையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயும் 8ஆம் இடத்துல போய் மறையிறார். அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. இப்போ ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வேலை ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும், வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. பிரச்சனைங்கிறது என்னன்னாக்கா, நம்ம வாயில் பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சம்மந்தமான எந்த ஒரு கெட்ட பெயரை எடுக்காமல் பார்த்துங்க. இந்த மாதத்தில் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா சுபகிரக சேர்க்கையில் ஒரு தசை நடத்தணும். இன்னொன்று வந்து இடமாற்றங்கள், எப்படி பார்த்தாலும் சரி இடம் மாறி நல்லாவே இருப்பாங்க அவங்க. அந்த தசைங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க. அஷ்டம சனியெல்லாம் ஒன்றும் ஆட்டி கூட பார்க்காது, ஒரு ஸ்ட்ரகிளும் கொடுக்காது உங்களுக்கு. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குதுன்னாவே உங்களுக்கு தசை சரியில்லை. அப்போ வந்து உஷாராக இருக்கணும். அப்போ வேலையில் வந்து கெட்ட பேர் எடுக்காமல், இல்லை வந்து என்னதான் இருந்தாலும் என்னதான் நடக்குதோ நடக்கட்டும், என் வேலையை நான் பார்த்துட்டு வரேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, பண்ணால் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அது மாதிரி மன உறுதியோடு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். வேலையில் ப்ராப்ளம் வராமல் பார்த்துங்க. செவ்வாய் சனி சேர்க்கைக்கு குரு பார்வை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஒரு பக்கம் நன்மையும் உண்டு, ஒரு பக்கம் தீமையும் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல மறையக்கூடிய செவ்வாயும் சனியும் இது சேர்ந்து ரெண்டும் யுத்த கிரகங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை பதிகிறது. இப்போ சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள், அது மாதிரி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அது மாதிரிலாம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தசாபுத்தியாக சரியில்லை, இப்போ ராகு தசை சரியில்லை, இல்லை செவ்வாய் தசையை மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணுறாரு, இது மாதிரி அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ அந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களை அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றி விடும். இப்போ குரு பார்வை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையிலேருந்து காப்பாற்றும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி கொடுக்கும். உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யாராருக்கெல்லாம் மருத்துவம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மருத்துவம் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும். சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுப விசேஷனாக்கா உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது. இதில் சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அவயோக தசை போகுதுனாக்கா, பசங்களுக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருந்துச்சுனாக்கா, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி தான். இந்த டைமில் சுப விசேஷம் தள்ளி போகுதுன்னா விட்டுறணும். அது சும்மா தேவையில்லாமல் அதை போட்டு எதுவுமே நடக்கலையே, பசங்களுக்கு திருமணம் கூடி வரலையே அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கே திருமணம் கூடி வரலனா கூட அதை பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ இந்த 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எதையும் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், இந்த 1.5 வருஷத்தில் எதுவும் மாறிடாது. அதாவது நல்ல மாற்றங்கள் வந்தால் சிறப்பு. கஷ்டத்தை கொடுக்குது, இப்போ வேலை ரீதியாக கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அது பரவாயில்ல, வேலை ரீதியாக நம்ம பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணி பிரச்சனை வருது அப்படின்னாக்கா நடக்கலாம், விட்டுருங்க, அதை பற்றி பரவாயில்ல, யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே ஒரு நல்ல ஒரு வரன் வரும், நல்ல அமைப்பு வரும், நல்ல ஒரு ஜாதகம் வரும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். இப்போ திருமண வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குது, அதை கொஞ்சம் சமாளிக்கிற தன்மை தான் கொடுப்பார் இந்த சனி பகவான். அவ்வளோலாம் கெடுக்காது. சனி செவ்வாய் சேர்க்கையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகினா இருக்கும், அது பெரிய கெடுபலங்களை கொடுக்காது. அதே மாதிரி குருவுடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு வந்து அஷ்டமாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. 5 குடைய கிரகம், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. உங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம் கூடி வரலன்னா கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கும் அஷ்டம சனி, அவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு அசுபகிரக தசை போச்சுனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். சுப விசேஷம் வந்து வீட்டில் கூடி வராது, தள்ளி போயிட்டே இருக்கும். தள்ளி போகுதுனாக்கா கவலையே படாதீங்க. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம்.
அது மட்டும் இல்லாமல் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்வுக்கு வரும். யாருக்காரெல்லாம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் தான். பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது நன்மையும் தீமையும் கலந்தே இருக்குது இந்த மாதத்தில். அஷ்டம சனின்றதுனால தான் கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த காலம். அஷ்டம சனியே இல்லைனாக்கா எல்லாமே உங்களுக்கு யோகமான டைம் தான். இந்த 3 நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சிறப்பான ஒரு காலம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது. நன்றி.